சென்னையில ஒரு உணவு திருவிழா அப்படின்னு நடத்திக்கிட்டு இருக்காங்க. சுத்திலும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டால்ஸ்லாம் இருக்கு இல்லையா? எப்படி இருக்கு? உண்மையிலேயே முதல்ல சந்தோஷமா இருக்கு. இந்த ஏரியாவை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்குது. இப்படி ஒரு உணவு திருவிழா இப்படி வருஷம் போட்டாங்கன்னா மக்கள் மகிழ்ச்சியா ஒரே ஃபேமிலியா எல்லாரும் பாருங்க, அவங்க சாப்பிட்றத பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நம்ம முதலமைச்சருக்கும் நம்ம துணை முதலமைச்சருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஏரியாவை இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு மக்களுக்கு இன்னும் நிறைய சேஃப்டி எல்லாம் கொடுத்து இன்னும் நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம். நிறைய சேஃப்டி கொடுத்துருக்காங்க. போலீஸ் எல்லாம் அங்கங்க இருந்து நல்ல ஒரு இது பண்ணி மக்களுக்கு தேவையான காரியத்தை சொல்லவும் செய்யவும் அவங்களை வழி பிரிச்சு ஒதுக்கி அழகாக பண்ணவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நானும் சாப்பிட்டு போறேன். ஞாயிற்றுக்கிழமை உணவு திருவிழா அப்படிங்கறது கேள்விப்பட்டு அழகா கையில பிரியாணி, அதை சிக்கன் அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டத்தோட இருக்கிறீங்க இல்லையா? எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கணும், அதான் எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட 1 hour நிக்கிறோம், ரெண்டு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். சாப்பாடு நல்லா இருக்குதா? இல்லை, வெரைட்டிஸ் இருக்கு. முதல்ல வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய தான் இருக்கு. இன்னும் நல்லா நாங்க இன்னும் டேஸ்டே பண்ணல, பண்ணாதான் தெரியும் டேஸ்ட். பெரியப்பா டேஸ்ட் பண்ணி சொல்லு பெரியப்பா. நல்லா இருக்கு. இது குடல் குழம்பு. நானே காலி பண்ணிட்டேன், பெரியப்பாக்கல பெருமை. இப்ப நல்லா இருக்கு. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களே, குறிப்பா ஊர் பேரை வச்சு அந்த ஸ்பெஷல் எல்லாம் வச்சிருக்காங்க. உண்மையாவே அந்த ஊர் பேர்ல இருக்கிற ஸ்பெஷல் எல்லாம் வச்சிருக்காங்களா? நான்வெஜ் நிறைய இருக்கு, வெஜ் நிறைய இருக்கு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது பாக்குறப்ப? வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. இன்னும் நான்வெஜ்ல கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. ரெசிபி கொஞ்சம் மாறுது. என்ன அந்த கவுண்டர் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா பிக்கப் பண்ணா போதும். அதே மாதிரி பிரியாணிக்கு தான் கூட்டம் அதிகமா இருக்கு. மற்றபடி வேற ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா தான் போயிட்டு இருக்குது. பிரியாணி ஓகே, அந்த ஊருக்கு ஏற்ற டேஸ்ட் இருக்கு. பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பிட்டுருந்தோம், ஓகே பரவாயில்ல, அதே மாதிரி தான் இருந்தது. இது ஆமா, டேஸ்ட் ஓரளவு மோரோவர் அதே ஒரே மாதிரி தான் இருக்கு. டிஃப்ரெண்ட் அவ்வளோவா ஓகே தான். 1000 rupees ரீசார்ஜ் பண்ணோம். இது வரைக்கும் ஒரு 800 காலி பண்ணியிருக்கோம். இதை முடிச்சுதான் அடுத்து டாப் அப் பண்ணிக்கலாம். அப்படியே டாப் அப் பண்ணிக்கலாம். உணவு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? மக்கள் நிறைய பேர் நின்று வாங்கி சாப்பிடுறாங்க. நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? பிடிச்சிருந்துச்சா? சாப்பிட்டேன் சார், பிரியாணி சாப்பிட்டேன். அந்த இன்னொன்று அது மசாலா மாதிரி வந்துருந்துச்சு, அதையும் சாப்பிட்டேன். இன்னொன்று வெரைட்டியாக இருந்தது. இப்போ நம்ம சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா எல்லா மாவட்டம் தமிழ்நாடு, வேலூர், தமிழ்நாடு சொல்கிறேன், வேலூர், தஞ்சாவூர், கிருஷ்ணகிரி, திருநெல்வேலி, மதுராந்தகம், அந்த மாதிரி எல்லா சைடில் எல்லா இதையும் வச்சுருக்காங்க. நல்லா பாட வேண்டிய விஷயம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த வேற ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? வேற எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணீங்க, எவ்வளவு காலி பண்ணிருக்கீங்க? நான் எனக்கு எப்பவுமே பிரியாணி பிடிக்காது. பிரியாணி எப்ப பிடிக்காது, நான் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.